குறைந்தபட்ச ஆதரவு அப்படின்னு சொன்னீங்களே, அப்படின்னா என்ன? புயல் மழை காரணமாக சேதம் ஏற்பட்டு அல்லது அதிகமான உற்பத்தி ஏற்பட்டு விலை குறைந்தால் அவர்களுக்கு நஷ்டம் ஏற்படாமல் ஆதரவு தரும் விலைதான் அந்த ஆதரவு விலை. சோப்பு சீப்பு கண்ணாடிக்கெல்லாம் ஆதார விலை மார்க்கெட் பிரைஸ் என்று நிர்ணயிக்க தெரிந்த உங்களுக்கு இதை ஏன் செய்ய தருவது தெரியவில்லை. நீங்க ஆண்டுக்கு 2 கோடி வேலை வாய்ப்புகள் தரேன்னு சொன்னாங்க. எத்தனையோ இளைஞர்களை பார்க்கிறேன். இவர்கள் திட்டத்தின்படி வேலை கிடைத்தவங்க எத்தனை பேர் இருக்கீங்க இங்க? தம்பிகளே சொல்லுங்கள், இருக்கா? அதான் கை உயர்ந்ததும் ஆச்சரியப்பட்டு போனேன். ஓஹோ, ஒருத்தருக்கு வேலை கிடைச்சிருச்சு போல் இருக்கு. ஒருத்தருக்கு கிடைக்கவில்லை. இதே பதில் தான் என் சகோதரிகளும் சொல்வார்கள். அரசாங்க வேலை கிடைக்கல, இவங்களா தேடிக்கிட்டது தான். இங்க இந்த சந்தையில் என்னென்ன வேலை கிடைக்கிறதோ அதை செய்கிறார்கள். மத்திய அரசு வேலைகள் 30 லட்சம் வேலைகள் கொடுத்தாலே ஓரளவுக்கு மூச்சு திணறாமல் இருக்கலாம். அதை கூட செய்யவில்லை இவர்கள். அதற்கு மாறாக பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு மலிவு விலையில் மக்களின் சொத்தை எல்லாம் தாரை வார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பேரை எல்லாம் சொல்றாரு. என்ன நீ வா போன்னு பேசுறாரு அப்படின்னு. எல்லாரும் பேரும் நீ நீன்னு முடியுது. நான் என்ன பண்றது? அதானி அம்பானி அது ஒரு மோசடியா? அதுக்கப்புறம் தேர்தல் பத்திர மோசடி. அது பத்திரமா இருக்குன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. பத்திரமா இருக்காது, இருக்கக்கூடாது. சட்டத்தை வளைத்து அதிகாரப்பூர்வமாக பணத்தை பறிக்கும் வழிதான் அது. மரத்தையே குத்தைக்கு கூட எடுத்தது இல்லாமல் குக்கியும் கூடையும் வச்சுக்கிட்டு மரத்துல ஏறி உக்காந்துக்கிட்டு பறிக்கிறாங்க. 1-2 சிந்தினா மண்ணு ஒட்டுனதை ஊதி சாப்பிடறவனை பார்த்து டேய் சுட்ட பழம் சொல்றான்டா, சுட்ட பழம் சொல்றான்னு கத்துறாங்க. இவங்க மட்டும் தான் வாங்கினாங்களா? மத்தவங்க எல்லாம் வாங்கலையா? நீங்க தானே அந்த திட்டத்தை வகுத்து கொடுத்ததே, சட்டப்பூர்வமாக்கினது. அதுல ஏதாவது பயனடுமா என்று பொறுக்கின பழங்கள். அது ஒரு பழம் அவையார் கேட்ட மாதிரி சுட்ட பழம் வேணுமா, அவையார கேட்ட மாதிரி சுட்ட பழம் வேணுமா, சுடாத பழம் வேணுமான்னு மரத்துல உட்காந்துட்டு கேட்கறாங்க நம்மள பார்த்து. நீங்க சொல்லுங்க, இவ்வளவு பணம் கொடுக்கறாங்களே, 1000 கோடி கொடுக்கறாங்களே, எந்த முதலாளியாவது ஆதாயம் இல்லாம ஆத்தோட போவாமா? 1 ரூபா போட்டா 9 ரூபாய் எடுக்கணுங்கிறது தானே வியாபாரியின் குணம். அவர்கள் ஆதாயம் பெற்றவர்கள்.